வணக்கம் மக்களே. நான் உங்கள் பாரதி. எம்ஹெச்சி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதில் நம்ம லீவ் கட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கோம், பெட் மேக்கிங் வீடியோ போட்டிருக்கோம். இப்போது அயனிங் வீடியோ நம்ம அயன் பண்ணும்போது எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க. அங்கே இருக்க ஜட்ஜி கொண்டு எக்ஸ்ட்ரா இருக்க பசங்களும் வாட்ச் பண்ணுவாங்க. சாண்டல் கலர் ஷர்ட்டு, ஆஃப் ஹேண்டு ஷர்ட்டு சைஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ஷர்ட் பாருங்கள், ஆஃப் ஹேண்டு இதோ இருக்கா, இந்த மாதிரி அரை கை தான் இருக்கும். ரெண்டு பக்கமும் அரை கை தான் இருக்கும். ஓகே. நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, இது குயிக்காக பண்ணணுமா, இல்லை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காக பண்ணி முடிச்சுட்டு மேலே அயன் பாக்ஸை தேய்ச்சி வைக்கிறாங்க. நிறைய பேர் வைக்கிறாங்க, பட்டன்லாம் முன்னாடியே போட்டுடுறாங்க. ஆனால் நம்ம பண்ணும்போது அங்கே வாட்ச் பண்ணுவாங்க, அயனிங் எப்படி பண்ணணும் என்னன்னு தெரியல உங்களுக்கு. அதனால் ஆனால் டைம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம முடிஞ்சளவு என்ன பண்ணோம்னா, அயனிங் பண்ணும்போது இந்த ஆஃப் ஹேண்டு ஷர்ட்டு, இந்த ஷர்ட் இருக்குல்ல, இதில் இருக்க ஒரு 2 பட்டன் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இந்த 2 பட்டன் மட்டும் நம்ம போட்டுப்போம், இல்லை 3 போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே இதெல்லாம் டைம் கொடுக்க முன்னாடியே போட்டுறாங்க நிறைய பேர். அப்படி டைம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னால் பட்டன் போட முடியினாலும் நீங்கள் இந்த 3 பட்டன் மட்டும் போட்டுருங்க. ஏன்னா நான் காரணம் சொல்கிறேன் பாருங்களேன். 3 பட்டன் போட்டுடலாமா? போட்டாச்சு. ஓகேங்களா? அதாவது விசில் அடித்த உடனே எதை அயன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி போட்டுட்டு இதே தான், இந்த ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அயனிங். ஓகேங்களா? இந்த சைஸ் தான் இருக்குமே, சாண்டில் கலர். ஆல்ரெடி அயன் பண்ணி தான் இருக்கும். ஓகே. அயனிங் பண்ணும்போது இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு கை, ஓகேங்களா, இந்த 2 கையும் ஃபஸ்ட்டு அயன் பண்ணிவிட்டு, அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இது வழியாக உள்ள வரையும் அயன் பண்ணலாம். அயன் பாக்ஸை உள்ளே விட்டுட்டு உள் சைடு, ஓகேங்களா, அயன் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி திரும்ப நேராக எடுத்து விட்டுடணும். ஏன்னா அங்கே பட்டன் திரும்ப போட டைம் இருக்காது. நேராக எடுத்து விட்டுட்டு வெளிப்பக்கம் ஃபுல்லாக அயன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த காலர் இருக்குல்ல, காலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். காலர் சொல்ல மறந்துட்டேன். இந்த காலரை முன்னாடியே அயன் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஓகேங்களா? அப்போ பட்டன் போட முடியாது காலர் அயன் பண்ணோன்னா. ஆனால் நிறைய பேர் காலர் அயன் பண்ணவே மாட்டுறாங்க. எல்லாரும் பட்டன் போட்டுடுறாங்க. சீரியஸாக அங்கே பட்டன் போட்டுட்டு சீக்கிரமாக அயன் பண்ணி வச்சுறாங்க. அது எதுவும் தெரிய மாட்டேது. ஸோ முடிஞ்சால் காலரை முதல்ல அயன் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? அப்படி இல்லையா, பட்டன் போட்டுட்டு, ஏன்னா காலர் நம்ம என்ன அயன் பண்ணாலும் அங்கே இருக்கிறது தான் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் அவங்க எதை பார்க்குறாங்கன்னா, இது பாருங்கள், ஃபுல்லாக பண்ணிட்டீங்களா, அப்படியே அப்படி என்ன பண்ணுங்க, அப்படியே அப்படி திருப்பி போட்டுருங்க. அப்படியே அப்படி திருப்பி போட்டு ஃபுல்லாக அயன் பண்ணிவிட்டு, நிறைய பேருக்கு மடிக்க தெரியல, எப்படி மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த கை இருக்குல்ல, அப்படியே இதை பாதிக்கு கரெக்டாக அந்த உள்ள பட்டன் இருக்கும்ல, இந்த மாதிரி மடித்து இதை இங்கே இப்படி வச்சுருங்க. ரெண்டாவது அதே மாதிரி தூக்கி இப்படி மடித்து இதையும் உள்ளே மடித்து இப்படி வச்சுட்டிங்களா, வச்சுட்டு அப்படியே தூக்கி ரெண்டாவும் மடிக்கலாம். எப்படின்னா இப்படி, இங்கே நம்ம பட்டன் போடாத ஓப்பனில் தான் இருக்கும். இதெல்லாம் குயிக்காக பண்ணணும். ஆனால் இப்படி திருப்பும்போது இங்கே பாருங்கள், இந்த பொசிஷனுக்கு வந்துச்சா, தெரியுதுங்களா? அவ்வளோதான். இப்படி போட்டதுக்கு அப்புறம் இதை எடுத்து விட்டுட்டு இது மேலே அயன் பாக்ஸை நல்லா வைங்க. ஃபைனலி புரியுதுங்களா? ஃபுல்லாக மடித்தாச்சு. மடித்ததுக்கப்புறம் இது மேலே நல்லா அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி தான் அயன் பண்ணி நிறைய பேர் மார்க் எடுக்கிறாங்க. காலர்லாம் யாரும் அவ்வளோ பண்ணவே மாட்டுறாங்க. சீரியஸாக காலர் யாரும் பண்ணவே மாட்டுறாங்க. நீங்கள் காலர் பண்ணணும்னா ஸ்டார்டிங்லேயே காலர் பட்டன்லாம் ஓப்பனில் இருக்கணும். ஆனால் ஸ்டார்டிங்கில் பட்டனை ஓப்பனில் விட்டிங்கன்னா நமக்கு கொடுக்குற 2 நிமிஷத்தில் பட்டன் அங்கே சரியான ஹோல்ஸில் போட முடியல, நிறைய பேரால் போட முடியல. ஸோ முடிஞ்ச அளவு பட்டன் போட்டுருங்க. காலர் ஆல்ரெடி அயனிங் தான் இருக்கும், அதை நம்ம எதுவும் மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் மடித்து இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணிட்டீங்கன்னா அது எதுவுமே தெரியாது. சீரியஸாக இதை பாருங்கள், இதே தான். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு அழகாக இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். காலர் அயன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் பட்டன் போட முடியாது.
ஸோ காலர் அயன் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஆனால் செக் பண்ணவங்க அப்போது காலர் ரொம்ப சுருக்கமாக இருந்தால் வேணா பட்டன் போடாமல் அயன் பண்ணுறீங்க. ஆனால் காலர் சுருக்கமாலாம் இருக்காது. ஏன்னா ரொட்டீனாக அயன் பண்ண ட்ரெஸ் தான் நம்ம கொடுப்பாங்க. காலர் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட்டு அங்கே அயனிங் போகிற 90% வந்து எல்லாரும் ஃபஸ்ட்டு பட்டன் போட்டுடுறாங்க. ஏன்னா அவங்களாம் நல்லா தெரிஞ்சிருக்கு பட்டன் போட முடியாது, டைம் பத்தாதுன்னு சொல்லிட்டு. நம்ம அங்கே வந்து முடிக்காமல் நிற்க முடியாது இல்லையா? நான் ஒரு அண்ணன் பார்த்தேன், அவர் பட்டன் போடலை. ஸோ பண்ணலான்னு நினச்சாரு. ஆனால் அவரால் வந்து முழுசாக முடிக்க முடியல. அதனால தான் சொல்கிறேன், பட்டன் போட்டுருங்க. 1 2 3 முன்னாடியே போட்டுருங்க. 3க்கு மேலே போட்டிங்கன்னா உள்ளே அயன் பண்ண முடியாது. அதுவும் பார்ப்பாங்க. நம்ம உள்ளேயும் அயன் பண்ணணும், பின்பக்கமே அயன் பண்ணணும். அதனால் 3 பட்டன்ஸ் போட்டுருங்க, மீதி போடாதீங்க. ஃபஸ்ட்டு 2 கை அயன் பண்ணுறீங்க, அப்புறம் பட்டன் போடாத இடத்துல கேப் விட்டு இங்கே உள்பக்கம் அயன் பண்ணுறீங்க, அப்புறம் திரும்ப சும்மா அப்படி மூடிட்டு வெளியில் ஃபுல்லாக நல்லா அழுத்தி அயன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நல்லா அழுத்தி வெளியில் ஒரு பக்கம் 2 பக்கம் அயன் பண்ணுறீங்க. அப்படியே இங்கே இப்படி பிடிச்சி இப்படி தூக்குனீங்கன்னா திரும்ப அழகாக திருப்பிட்டு அப்படியே இப்படி போட்டு இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ண பக்கம் வெளியே வந்தோன்னா திரும்ப நல்லா செக் பண்ணி உள்ளே எடுத்து விட்டுடணும். உள்ளே எடுத்து விட்டு அழகாக இழுத்து விட்டுட்டு அப்படியே சர்ன்னு அயன் பண்ணுறீங்க, பின்பக்கம் அயன் பண்ணுறீங்க. மடிக்கிறது நல்லா பாருங்கள். இந்த கை தான் முதல்ல எடுக்கணும். இந்த கை கூட இந்த ஷர்ட் கொஞ்சமாக இப்படி மடித்து நல்லா மடிச்சிங்கன்னா அந்த பட்டன் தெரியாது. அந்த பக்கம் பட்டன் வரிசை அழகாக தெரியணும் சென்டரு திருப்பி போடும்போது. நான் எந்த அளவு மடிச்சுக்கணும், அந்த சென்டரு இங்கே வரக்கூடாது. இந்த கார்னரில் நம்ம பட்டன்லாம் வரக்கூடாது. அதுக்கு முன்னாடியே மடிச்சுட்டு இந்த கையை திரும்ப இப்படி என் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சிருங்க. திரும்ப இங்கே இப்படி வச்சுட்டு இந்த கை அந்த பக்கம் பார்த்த மாதிரி, ஒரு கை இந்த பக்கம் பார்த்த மாதிரி, இன்னொரு கை அந்த பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சாச்சா? இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 மடிப்பாக மடிச்சு காட்டினேன். இப்போ 3 மடிப்பாக மடிக்கலாம். எப்படின்னா இப்படி கொஞ்சம், திரும்ப இப்படி கொஞ்சம், இப்படி வெளியே வரும்போது அழகாக ஒன்றும் இல்லை, இது எடுத்து உள்ளே விட்டாலே தெரியாது. இதெல்லாம் பின்பக்கம் வந்துடும். ஓகேங்களா? நமக்கு தேவை முன்பக்கம் தான். இப்படிதான். ஏன்னா நம்ம மடிக்கலாம் டைம் நிறையா இருக்கும். நீங்கள் எந்த அளவு குயிக்காக வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவு நமக்கு மடிச்சுட்டு அப்புறம் அயன் பண்ணலாம். ஏன்னா மேலே தான் பார்ப்பாங்க, அப்புறம் சும்மா இப்படி திரும்பி பார்ப்பாங்க. இங்கே பாருங்க, நான் சும்மா மடிச்சு வச்சதே நல்லா ஆயிடுச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மேலே சீக்கிரமாக முடிச்சுட்டு மேலே நல்லா அயன் பண்ணுங்க. எல்லாருமே சீக்கிரமாக முடிச்சுட்டு மேலே நல்லா அயன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அயனிங்